ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க போட போகிறேன். மழை வந்துகிட்டே இருந்துச்சா, இன்றைக்கி வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். அப்புறமும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேங்க, எப்படியாச்சும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன்னா மழை நல்லா வெறிச்சிச்சு. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது கிளம்புறதுக்கு. ஓடி வந்துட்டேங்க. ஓடி வந்து ஒரே ஒரு சின்ன வீடியோ, இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தாங்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னாக்க, சாமந்தி வந்து நம்ம வீட்டில் இப்போ 2 கலர் இருக்குது. இப்போ ஓரளவு பூத்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க பாருங்களேன், பார்த்தீங்களா? அதே மாதிரி வெள்ளை, அதுவுமே நல்லா அப்படி கருக்க ஆரம்பித்தேன். இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செடி வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ இவங்களை பாதுகாக்கணும். ஏன்னா இந்த பூ இப்போ முடிஞ்சிருச்சா, அடுத்து ஜான்வரிக்கு கிட்ட தான் பூக்க ஆரம்பிப்பாங்க. டிசம்பர் ஜான்வரி அந்த டைமில் தான் பூக்க ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வரைக்கும் பூக்காமல் இருப்பாங்க. ஆனால் செடி செழிப்பாக இருக்கணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பூத்து இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்படி ப்ரூன் பண்ணிடணுங்க. பூத்து ஒரு மாதிரி வாடி இருக்காங்கல்ல, இந்த இடத்த நல்லாவே இப்படி கட் பண்ணி விட்டுறணும். பூக்களை ஃபுல்லாக கட் பண்ணிடணும். கேமராவை வந்து ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டாக இப்போ ப்ரூன் பண்ண போகிறேன். இப்போ இந்த டூயல் கேமரா வச்சு எடுக்கிறதுல என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னாக்க, லெஃப்ட்டில் கேமரா பிடிச்சிட்டு ரைட்டில் கட் பண்ணணும். ஆனால் லெஃப்ட்டில் வந்து பிடிச்சோம் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய கை வந்து இந்த கேமராவில் கம்ப்ளீட்டாக மறைச்சிருது என்னைய. அப்போ வந்து ரைட்டில் மட்டும்தான் பிடிக்க முடியும் போல் டூயல் கேமராவை. அது வந்து இன்றைக்கி தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆனால் லெஃப்ட்டில் எப்படி கட் பண்ணுறது தெரியல. லெஃப்ட்டில் கட் பண்ணிடுவேன் நானும், எனக்கு தெரியலை. ஓரளவுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். சான்ஸே இல்லை. லெஃப்ட்டில் வந்து கேமரா பிடிச்சிடலாம், ஆனால் கட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லை. ஸோ நம்ம வந்து இப்படி கட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஒருத்தங்க கட்டிங்ஸ் வேறு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாம் டியூட்டி போன இடத்துல ஒரு நியூ ஃப்ரெண்டு, அவங்களும் கார்டன் லவர். ஸோ அவங்களுக்காகவும் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிட்டேன் அவ்வளோத்தையும். இந்த இது மட்டும் ப்ரூன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இது பார்த்தா ஒயிட் மாதிரி தெரிலங்க, வேறு கலரில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் மொட்டுக்களே வைக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்காக இதை மட்டும் ப்ரூன் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிட்டேன். இதோடு முடிஞ்சுதா, இதுக்கப்புறம் இது எதுவும் பண்ண வேணாமா அப்படின்னா, இதை இப்போ நல்லா கிளறிட்டு, இப்போ மழை பெஞ்சிருக்கனால இப்போ நம்ம உரம் கொடுக்க முடியாது. ஆனால் நான் உங்ககிட்ட என்னென்ன பண்ணணுங்கிற டிப்ஸு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுட்டு தொழு உரம் போட்டு விட்டுறணும். அதோட விடக்கூடாதுங்க. 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ஆஃப் ஷேடட் தான் வைக்கணுங்க. நான் எங்கே வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ட்ராகன் ஃப்ரூட், ஆரஞ்சு மரம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல எங்கேயாவது வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தினுடைய நிழலில் வைக்கணுங்க. எங்கே வைக்கலாங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து ஏதாவது ஒரு செடிக்கு இடையில கொண்டு வைக்கணும். ஆனால் கொஞ்சமாக நிழல் விழணும். அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா 1 வருஷம் காப்பாற்றிடலாம். அந்த பூக்க போகிறதுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நல்ல வெயிலில் தூக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மே மாத வெயில் வேண்டாம், சரிங்களா? மே வரைக்கும் உள்ள வெயில் வேணாம். மற்றபடி நல்லாவே வச்சிடலாம் வெயிலில். அப்படின்னாக்க இதை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். இல்லை, இந்த மாதிரி இதை வந்து ஈவினிங் பண்ணணும். இந்த செடியை ஈவினிங் வந்து ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணாமல் இப்படியே விட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு இந்த பாருங்களேன், எனக்கு கூட இது ஃபஸ்ட்டு இவங்க தான் பூத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செடி வந்து அப்படியே பட்டு கீழே விழுந்துருக்காங்க, பார்த்தீங்களா? இப்படி ப்ரூன் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னாக்க அந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி கடைசி காஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. ஸோ நீங்கள் செவ்வந்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் ஃபஸ்ட்டு ப்ரூன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளறிட்டு தொழு உரம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஆஃப் ஷேடடில் வச்சுருங்க. இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்க 1 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கும் நம்ம சூப்பராகவே இந்த செடிகளை வளர்த்து எடுக்கலாம். இதையே வச்சு நிறைய செடிகளை நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த கட்டிங்ஸ் இப்போ நான் ஒரு 2 கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ எக்ஸாம் டியூட்டிக்கு கிளம்பிட்டேங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கொடுத்துட்டு போனால் நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் போட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்
அப்படி நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய வேலையை ஆரம்பிக்க முன்னாடி இந்த கார்டனை பார்த்துட்டு நான் வேலைக்கு போகிறப்ப எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் வேலைகளை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த பசுமை உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கைக்காக தான் காலையில் வீடியோ பண்ணணுன்னு துடிச்சேன், போட்டுட்டேங்க. பிடிச்சிருந்தா நம்ம பெற்ற இன்பம் மற்றவங்களும் பெறணுங்கிறதுக்காக கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் கிளம்புறேன். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை.